This video is sponsored by Gen Review. ப்ராடக்ட் சம்மந்தமான ரிவ்யூவை இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பற்களை எவ்வாறு பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பற்களானது மனிதனுக்கு மிக இன்றியமையாத ஒரு உறுப்பாக இருக்குது. இது உணவை நன்கு அரைத்து மெல்லவும் செரிமானத்தை எளிதாக்கவும் உதவுது. இந்த பற்கள் செரிமானத்தோட ஆரம்ப வேலையை வாயிலேயே தொடங்குது. இப்படி பற்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத ஒரு உறுப்பாக இருக்கிறதால அதை பாதுகாப்பது ரொம்ப அவசியம். பற்களை பாதுகாக்கக்கூடிய மிக எளிய வழிமுறைகளை நம்ம கையாண்டாலே பற்கள் சேதமாகாமல் நம்ம வாழ்நாள் முழுவதும் புன்னகையோடு இருக்கலாம். ஸோ அதற்கான முதல் வழி, தினமும் 1 அல்லது 2 முறை பல் துலக்குதல். காலையில் கண்டிப்பாக பல் துலக்கணும். இரவில் இன்னொரு முறை பல் துலக்குவது மிகவும் சிறந்தது. அப்படி பல் துலக்கும்போது கெமிக்கல் பேஸ்ட்டை ஒரு வேளை உபயோகித்தாலும் மற்றொரு வேளை வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பற்பொடிகள் அல்லது வேப்பங்குச்சி இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி பல் துலக்கிறது நல்லது. இரண்டாவது டிப்ஸ் என்னென்னா, எண்ணெயால் வாயை கொப்பளிக்கிறது, ஆயில் புல்லிங் பண்ணுவதன் மூலமாக பல்லுக்கு இடையில் உள்ள சிறு சிறு துணுக்குகள் வந்து வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் நல்ல முறையில் சரியாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாமிசம் சாப்பிட்ட பிறகு பல்லுக்கு இடையில் சேரக்கூடிய சிறு சிறு கரித்துண்டுகள் துணுக்குகளை நம்ம தகுந்த உபகரணங்கள் வச்சு நீக்கணும். அல்லது நல்ல வாயை கொப்பளித்து இடையில் எந்த கரித்துண்டுகளும் சிக்காமல் அதை எடுத்துடணும். அப்படி எடுக்காமல் விட்டோம்னா அதில் வந்து பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு வாயில் துர்நாற்றம் ஏற்படும், பல்லையும் அது சேதப்படுத்தும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கம் நல்ல முறையில் இல்லை அப்படின்னா பற்கள் வந்து சேதமாகும். அதாவது அடிக்கடி கெமிக்கல் கலந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிப்பதாலும், டீ காஃபி அதிகமான முறையில் குடிப்பதாலும், அதிக சூடான அளவில் குடிக்கிறதாலும் பற்களுக்கு மேலே உள்ள எனாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழுவழுப்புத்தன்மை போயிடும். அப்படி வழுவழுப்புத்தன்மை போக ஆரம்பிச்சிட்டா பற்களில் கூச்சம் ஏற்படும். நம்ம எதையுமே வந்து கடித்து சாப்பிட முடியாது. அதுக்கப்புறமா பல்லுக்கு உள்ளே உள்ள ஒவ்வொரு பகுதிகள் வந்து தொடர்ந்து சேதமாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பற்களை அழகுபடுத்துகிறவங்கிற பேரில் பல்லுக்கு மேலே உள்ள சிறு சிறு கரைகளை போக்குறதுக்காண்டி மருத்துவமனைக்கு சென்று பல்லை இயந்திரத்தின் உதவியால் சுத்தம் செய்கிறது. அப்படி சுத்தம் செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எந்திரத்தை வச்சு பற்களை நல்லா சுரண்டி எடுக்கிற மாதிரி, உப்புத்தாள் போட்டு சுரண்டுற மாதிரி சுரண்டி எடுப்பாங்க. அப்படி சுரண்டும் போது பல்லுக்கு மேலே உள்ள அந்த எனாமல் வந்து போயிடும். பல் வந்து வழுவழுப்புத்தன்மையை இழந்துடும், பாலிஷ் தன்மை இழந்துடும். இதனால் பல்லும் சேதமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த சொரசொரப்பான இடத்துல மேற்கொண்டு நம்ம சாப்பிடும்போது கரைகள் அதிகமாக பிடிக்கும். ஸோ அந்த இதையும் நம்ம கைவிட்டுறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.